கடந்த ஆண்டில் இதே போன்று பிற நாடுகளை விட யுனைடெட் கிங்டமில் வேலை காலியிடங்கள் வேகமாக வறண்டு விட்டன என்று ஆட்சேர்ப்பு தளம் செவ்வாயன்று கூறியது. இந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தில் வேகத்தை இழப்பதற்கான அறிகுறிகள் இது. ஒரு வருடத்திற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 23% குறைவான வேலைகள் இருப்பதாக சென்சஸ் காட்டுகிறது. ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலான அதிகாரப்பூர்வ தரவுகளில் 14% வீழ்ச்சியை விட இது அதிகம். லண்டனில் புதிய பெரிய தூதகத்திற்கான சீனாவின் திட்டங்களை உள்ளூர் அதிகாரிகளால் திங்களன்று நிராகரிக்கப்பட்டது. அருகில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையில் விண்ணப்பத்தை நிராகரிக்க தேசிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தது. லண்டன் கோபுரத்திற்கு அருகில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராயல் மின்ட் கோர்ட்டை சீன அரசாங்கம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியது. ஆனால் இதுவரை அங்கு புதிய தூதரகத்தை கட்டுவதற்கான திட்ட அனுமதி பெறவில்லை. தென் கொரியாவின் நீதித்துறை அமைச்சகம் ஜனாதிபதி யூன் சூக் யோலுக்கு பயண தடை விதித்துள்ள அதே நேரத்தில் ராணுவ சட்டம் குறித்து தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. நாட்டின் ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த திரு யூன் கடந்த வார ராணுவ சட்ட விதிப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் தேச துரோக விசாரணையை எதிர்கொள்கிறார். தென் கொரியாவின் காவல்துறை, வழக்குரைஞர்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நிறுவனம் ஆகியவை கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் குறித்து தங்கள் விசாரணைகளை விரிவுபடுத்துவதால் தென் கொரியாவின் யூன் ராணுவ சட்ட ஆணை மீதான விசாரணையின் மத்தியில் அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிலிப்பைன்ஸில் உள்ள எரிமலை இந்த ஆண்டு 2வது முறையாக வெடித்ததை அடுத்து பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் அவசர கால வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்தனர். மவுண்ட் கன்லான் மத்திய மாகாணங்களான நீக்ரோஸ் ஆக்சிடென்டல் மற்றும் நீக்ரோஸ் ஓரியண்டல் ஆகிய பகுதிகளில் உள்ள ஒரு செயலில் உள்ள எரிமலை பிற்பகல் 3 மணியளவில் உள்ளூர் நேரம் வானத்தில் 4000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மேகத்தை அனுப்பியது. பிலிப்பைன்ஸில் செயல்படும் 24 எரிமலைகளில் கன்லான் ஒன்றாகும். எரிமலையின் உச்சியில் இருந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைவரும் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டது.